நீதி கதைகள் டிவி. அது ராஜநகரம் அப்படிங்கிற ஊரு. காலையில 10 மணிக்கு வெயில் பயங்கரமா இருந்துச்சு. ராஜம்மா கையில ஒரு தொடப்பத்தை பிடிச்சுக்கிட்டு பாவம் இடுப்பு வலியோட ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வாசல பெருக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஜமீன்தாரான சுந்தரமும் அவருடைய மனைவி காந்தம்மாவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஐயோ பாட்டி, நீங்க படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. இந்த வயசுல இவ்வளோ வீட்டு வேலையெல்லாம் எதுக்கு செய்யணும் சொல்லுங்க? உங்களுக்குன்னு யாரும் இல்லாம இந்த வீட்டுல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. பேசாம இந்த வீட்டை எனக்கு வித்துடுங்க. கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாம்ல. ஆமா ராஜமத்த, என் வீட்டுக்காரர் இவ்வளவு சொல்றாருல்ல, உன்னோட 2 ஏக்கர் மாந்தோப்பையும் இந்த வீட்டை எங்களுக்கு வித்துட்டா உனக்கு மாசம் மாசம் செலவுக்கு நாங்க 10 ரூபாய் கொடுக்கறோம். அந்த பணத்துல நீ மகாராணியா வாழ்ந்துட்டு போலாமே. உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும். யோசிச்சு பாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டா உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? உங்களுக்கு என்ன பார்த்து அவ்வளவு கஷ்டமா இருந்தா இந்தாங்க, இந்த தொடப்பத்தை பிடிச்சிட்டு கொஞ்சம் வாசல பெருக்குங்க. நான் உள்ள போய் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். என் புருஷன் எனக்காக விட்டுட்டு போன சொத்து, அந்த சொத்தை எக்காரணத்தை கொண்டு நான் யாருக்காகவும் விற்க மாட்டேன். என்ன ராஜம்மா கஷ்டப்படுறியே? ஏதோ பணத்தை கொடுத்து உன் வீட்டை வாங்கி உன்னை சந்தோஷமா வச்சுக்கலான்னு பார்த்தா நான் ஒரு ஜமீன்தாரு, என்னையே தொடப்பத்தை பிடிச்சி பெருக்க சொல்ற? அதே நேரத்துல தான் பக்கத்து ஊர்ல இருந்து வீரையா வரலட்சுமி 2 பேருமே பைய எடுத்துக்கிட்டு ராஜம்மா பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களும் பாட்டியோட சொத்தை ஆட்டைய போட வந்தவங்க தான். அத்த, ராஜம்மா அத்த, ஐயோ உன்னை இந்த நிலமையில பார்க்கவா என் உடம்புல உசுறு இன்னும் இருக்கு. நீ படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம தான் உன் கூடவே இருந்து உனக்கு உதவியா இருக்கலான்னு நானும் என் பொண்டாட்டியும் வந்திருக்கோம். உன்னை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். ஆமாம்மா, நானும் உங்களுக்கு துணையா இருக்கலான்னு தான் வந்தேன். ஆனா அம்மா, சொத்தெல்லாம் உங்க பேர்ல இருந்தா யாராவது புடுங்கிட்டு போக பாப்பாங்க. ஏற்கனவே எல்லாருடைய கண்ணும் உங்க சொத்து மேலதான் இருக்கு. பேசாம அந்த சொத்தை என் புருஷன் பேர்ல எழுதி வச்சிடுங்க. நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து உங்களை நல்லபடியா பாத்துக்கிறோம். ஓஹோ, சொத்தை உன் புருஷன் பேருக்கு எழுதி கொடுத்தா நீ என்ன நல்லபடியா பாத்துப்பியா வரலட்சுமி? ஒருவேளை சொத்து பத்திரம் உங்க கைக்கு வந்த உடனே நீங்க 2 பேரும் கழுத்தை பிடிச்சு என்ன வெளியில துரத்துனா சந்தேகப்படுறதுக்கு இல்ல. முதல்ல இந்த சொத்து எழுதுதெல்லாம் இருக்கட்டும். போய் மாட்டுக்கு புல்ல எடுத்துக்கிட்டு வர சொல்லு உன் புருஷனை. அதுக்கப்புறம் சொத்து பத்தி பேசிக்கலாம். என்னது, புல்ல எடுத்துக்கிட்டு வரணுமா? ஐயையோ, அது எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. ஏற்கனவே இவ்வளோ தூரம் வந்ததுல இடுப்பெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் சோறு போடு, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாத்தியா ராஜம்மா, உன்னோட மருமவனும் உன் சொத்துக்காக தான் வந்திருக்கான். என்ன ஃப்ரீயா கேக்குறான், நாங்க காசு கொடுத்து கேக்குறோம். பேசாம எங்களுக்கு காசுக்கே வித்துரு. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் ஆடுறது நாடகம்னு எனக்கு தெரியுது. என்னதான் நீங்க நாடகம் ஆடினாலும் ஏன் சொத்து உங்களுக்கு கிடைக்காது. ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் துரத்திட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க பாட்டி. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி எழுந்திருச்சு மெதுவா தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அது ஊரோட தலைவர் ரங்கையாவோட வீடு. ஐயா, என்னோட நிலைமைய பாத்தீங்கல்ல. காலையில அந்த ஜமீன்தாரு சுந்தரம், அவன் பொண்டாட்டி காந்தம்மா 2 பேரும் வந்து தோட்டத்தையும் வீட்டையும் விற்க சொல்றாங்க. அப்புறம் என் மருமக இருக்கானே அந்த வீரையா, அதான் ஏன் தூரத்து சொந்தம், அவனும் அவன் பொண்டாட்டியும் வந்து சொத்தை எழுதி கொடுக்க சொல்லி சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்கய்யா. எல்லாம் எனக்கு தெரியுமா. அந்த சுந்தரத்துக்கு பேராசை அதிகம், அந்த வீரையா சோம்பேறி. ஆனா இவங்களோட பார்வை உன் சொத்து மேலதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னா நாம ஒரு நாடகத்தை போடணும். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நான் சொன்னபடி நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். என்னங்கய்யா திட்டம் அது? அவங்க சோம்பேறிங்க, பேராசை பிடிச்சவங்க. அவங்கள திருத்த நம்மளால முடியுமா? அவங்க வேலை கூட செய்ய மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்குங்க ஐயா. எதுக்குமா பயப்படுறீங்க? நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். உங்க வீட்டு தோட்டத்துல ஒரு பெட்டியை புதைச்சி வைக்கலாம். அதுல ஆத்துல கிடைக்கிற மண்ணு மணல் எல்லாத்தையுமே போட்டு வைப்போம். பழைய பூட்டாவும் போட்டு வைப்போம். அந்த பெட்டிக்குள்ள ராஜா காலத்து தங்க காசு இருக்குன்னு நான் ஒரு கதையை பரப்பி விடுறேன். தங்க காசா? ஐயா, அந்த தங்க காசுக்கு அவங்க என் தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டு கூட அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. இது என் உசுருக்கே ஆபத்து. இந்த திட்டம் வேணாங்க ஐயா. அதுக்கு அந்த பெட்டி அவங்க கிட்ட மாட்டணுமே. அந்த பெட்டிய நம்ம ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல என்னோட பார்வையில வச்சுக்கிறேன். அந்த பெட்டி உங்களுக்கு தான் சொந்தம்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அடுத்து அது யாருக்கு போகும்னா, உங்களை யாரு ஒரு மாசம் வரைக்கும் யாரு உங்களை மகாராணி மாதிரி பாத்துக்கிறாங்களோ,
உங்களுக்கான எல்லா சேவைகளையும் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தங்க காசெல்லாம் கிடைக்கும்னு நான் ஊருக்குள்ள சொல்லி வைக்கிறேன். அடடா, இது உண்மையிலேயே நல்ல திட்டம்தாங்க ஐயா. தங்க காசுன்னு சொன்னா போதும், அதோ அந்த ஜமீன்தாரு சுப்பையா கூட தொடப்பத்தை கையில எடுத்துக்கிட்டு என் வீட்டு வாசல் எல்லாத்தையும் பெருக்கிடுவாரு போல. அந்த சோம்பேறி வீரையா என் கால் கிட்டயே கிடப்பான். இந்த திட்டம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அடுத்த நாள் காலையில ரங்கையா சிரிச்சுக்கிட்டே கையில ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு ஊர்ல எல்லார் பார்வையிலையும் படுற மாதிரி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் வீரையா, சுந்தரம், காந்தம்மா, வரலட்சுமி 4 பேரும் மரத்துக்கு கீழே உக்காந்து அதை பார்த்தாங்க. உடனே ரங்கையாவை கூப்பிட்டு இப்படி கேட்டாங்க. அட என்னங்க ரங்கையா, ஏதோ பழைய காலத்து பெட்டிய பத்திரமா கையில பிடிச்சிக்கிட்டு போற மாதிரி தெரியுது. ஆமா, அந்த பெட்டி ஏது? அதுக்குள்ள என்ன இருக்கு? இது சாதாரண பெட்டி இல்ல, இது ஒரு புதையல் பெட்டி. நம்ம ராஜம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு கிணத்துக்குள்ளதான் இந்த பெட்டி அவங்களுக்கு காலையில கிடைச்சதாமா. இது ராஜா காலத்து பெட்டி. உள்ள கடகடன்னு கேட்குற சத்தத்தை பார்த்தா எப்படியும் 10 கிலோ தங்க காசாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜம்மா இதை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. 10 கிலோ தங்க காசா? அட கடவுளே! ரங்கையா அண்ணன் அவங்க என்னோட அத்தனை. அப்படி பார்த்தா இந்த பெட்டியில இருக்கிறது எனக்கு தானே சொந்தம். அந்த பெட்டியை என்கிட்ட கொடுத்துடுங்க, உள்ள இருக்கிறத நானே எடுத்துக்கிறேன். டேய் வீரையா, அது எப்படி உனக்கு சொந்தமாகும்? ராஜம்மா சொத்தை எங்களுக்கு விற்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த பெட்டியும் எங்களுக்கு தான் சொந்தம். அதுல இருக்கிற தங்க காசு எங்க குடும்பத்துக்கு தான் சொந்தம். இங்க பாருங்க ரங்கையண்ண, அதுல இருக்கிற தங்க காசு எங்களுக்கு தான் சொந்தம். பேசாம அந்த பெட்டியை எங்களுக்கு கொடுங்க. இருங்க இருங்க, இந்த பெட்டி ராஜம்மாவுக்கு சொந்தம். அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இது அவங்களுக்காக தான் இருக்கும். இப்பதான் ராஜம்மா என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. அவங்களுக்கு வயசானதால வேலையெல்லாம் செய்ய முடியலையாம். யாரு 1 மாசம் பாட்டி கூடவே தங்கி ஒரு வேலைக்காரனாவும் வேலைக்காரியாவும் இருந்து அவங்களுக்கு சேவைகளை செஞ்சு ஒரு மகாராணி மாதிரி அவங்கள பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 மாசம் கழிச்சு இந்த பெட்டியோட சாவிய அவங்களே கொடுப்பாங்களாமா. அது கேட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏங்க கேட்டீங்களா? 1 மாசம் கஷ்டப்பட்டா அந்த 10 கிலோ தங்க காசு நமக்கு சொந்தமாகும். நம்ம தரித்திரம் முழுசா நம்மள விட்டு போயிடுங்க. அந்த கிழவிக்கு சேவை செய்யறது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா? வாங்க இப்ப போய் சேவை செஞ்சு அதுகிட்ட இருக்கிற அந்த தங்க காசை நாம எடுத்துக்கலாங்க. ஆமா காந்தம்மா, எக்காரணத்தை கொண்டும் இந்த சோம்பேறி வீரையாக்க மட்டும் இந்த பெட்டி போகக்கூடாது. நான் தோட்டத்துல எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். நீ ராஜம்மா பாட்டி வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் பாத்துக்கோ. 1 மாசத்துல இந்த தங்க காசு எல்லாமே நமக்கு சொந்தமாகணும். அடுத்த நாளே பாட்டியோட வீடு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி மாறிச்சு. பாட்டி ஒரு பெரிய மர ஊஞ்சல்ல உக்காந்துக்கிட்டு ஊஞ்சல் அசிச்சுக்கிட்டே விசிறியால காத்து விசிறிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஜமீன்தார் சுந்தரம் கையில மண்வெட்டிய பிடிச்சுக்கிட்டு வயலுக்கு போனா. காந்தம்மா வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. பாட்டியோட துணியும் துவச்சுக்கிட்டு இருந்தா. வீரையா பாட்டியோட காலை அழுத்தி விட்டுக்கிட்டு இருந்தா. என்னடா வீரையா, உன் கையில சக்தி இருக்கா இல்லையா? ஏதோ பூச்சி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற. நல்லா பலமா அழுத்தி விடு. ஏன் முட்டி வலியெல்லாம் பறந்து போற மாதிரி அழுத்தி விடு. ஐயோ அத்தை, ஆசை எங்க குறைய போது? என் உசிரே போனாலும் பரவாயில்ல, உன் காலை நான் பிடிச்சு விடுவேன். காலை நீட்டு, நான் பிடிச்சு விடுறேன். அடியே கிழவி, இந்த 1 மாசம் முடியட்டும். அந்த தங்க காசு எல்லாம் என் கைக்கு வந்ததும் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கறம் பாரு. ஆமா, உங்க துணியெல்லாம் துவச்சி காய போட்டுட்டேன். வேற ஏதாச்சும் வேலை இருக்கா? ஏன் இடுப்பெல்லாம் வலிக்குது. நான் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கவா? ஏது ஓய்வு எடுக்க போறியா? இதுக்குள்ளையா? போட்டது போட்டபடியே கிடக்கு. போய் அந்த பாத்திரத்தையெல்லாம் கழுவு. அப்படியே சூடா சோறு வடிச்சு மாங்காய் ஊறுகாயை போட்டு கலந்து கொண்டு வா. இந்த மாதிரி நீ என்ன நல்லா பாத்துக்கலனா அப்புறம் தங்கம் உனக்கு கிடைக்காது. ஆமா, அந்த காந்தம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அவங்களால எல்லா வேலையும் செய்ய முடியாது. அந்த தங்க காசு இருக்கிற பெட்டியை நீங்க எனக்கு கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு போடுறேன், சாப்பாடும் செஞ்சு போடுறேன். நீங்க ராணி மாதிரி இருக்கலாம். அப்படியா வரலட்சுமி? சரி சரி, போய் சமைச்சு கொண்டு வா. அட வா சுந்தரம், என்ன பண்ண? தோட்டத்துக்கு போய் இவ்வளவு நேரமா? தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சி விட்டியா? வரப்பு வெட்டி விட்டியா? ஜமீன்தார் திமிரெல்லாம் கரைஞ்சு போச்சா? ஐயோ இல்ல ராஜம்மா, உங்க 2 ஏக்கர் தோட்டத்துக்கு என் கையாலேயே வரப்பை வெட்டி விட்டுட்டு நான் தண்ணி பாய்ச்சிட்டு வந்திருக்கேன். என் கையெல்லாம் வரப்பு வெட்டி பாருங்க, கொப்பளம் போட்டு இருக்கு. இதுல இந்த வீரையா என்ன பண்ணா சொல்லுங்க? சுந்தரம், இது எங்க அத்தை வீடு. அந்த சொத்து எனக்கு தான் சொந்தம்.
நடுவுல நீ யாரியா வேலை செய்யறதுக்கு? அத்தை இவனை வெளியில போக சொல்லு. இப்படியே 30 நாளும் போச்சு. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சுந்தரம், வீரையா, காந்தம்மா, வரலட்சுமி எல்லாரும் பாட்டியை ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க. ஆனா பாவம் இவங்க எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா ராஜம்மா மட்டும் நாளுக்கு நாள் ரொம்ப பலசாலியா மாறினாங்க. அன்னைக்கே கரண்ட் போச்சு. அது வெயில் காலம் வேற. ராஜம்மக்கா, நான் கொஞ்சம் போய் படுத்து தூங்குவா. ராத்திரி 2 மணி ஆச்சு. நாள் பூரா உழைச்சதுல உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. ஐயோ காந்தம்மா, காத்துலனா எனக்கு தூக்கம் வராதுமா. கரண்ட் இல்ல, அந்த ஃபேனு ஓட மாட்டேங்குது. போய் விசிறி எடுத்துட்டு வந்து எனக்கு விசிறு. நான் நல்லா படுத்து தூங்கணும்ல. தங்க வேணும்னு ஆசைப்படுறவங்க கஷ்டப்பட்டு உழைக்கணுமா. அந்த வீரையாவை எழுப்பி என் காலை அமுக்கி விட சொல்லு. அத்தை, பகல் பூரா நான் விறகு வெட்டி போட்டு என் இடுப்பெல்லாம் வலிக்குது அத்தை. கொஞ்சமாவது கருணைய காட்டு. இதுக்கு மேலேயும் நான் வேலை செஞ்சேன்னா என் உசுரே போயிடும் போல இருக்கு. என்னாலையும் தான் உடம்புக்கு சுத்தமா முடியல. இந்த கிழவி நம்மள படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. 10 கிலோ தங்கனா சும்மா இல்ல, 10 கோடி தான். ஆனா அந்த பணத்துக்காக நம்மள இப்படியா பாடுபடுத்துறது? நாளையோட 1 மாசம் முடிய போகுதில்ல. இந்த கிழவிய ஒரு வழி பண்ணிடுறேன். இவங்க பேராசை முடிவுக்கு வரப்போகுது. நாளைக்கு ஊர்ஜனங்க முன்னாடி நீங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிக்க போறீங்க. அப்போ உங்களை பார்த்து நான் நல்லா சந்தோஷமா சிரிக்க போறேன். 31வது நாள் காலையில விடிஞ்சதும் இல்லையோ எல்லாருமே ஊர் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ஊரோட தலைவரான ரங்கையாவும் அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வந்தாரு. ராஜம்மாவும் சந்தோஷமா பல்லக்குல வந்து இறங்குனாங்க. சுந்தரம், வீரையா, காந்தம்மா, வரலட்சுமி 4 பேரும் ரொம்ப சோர்ந்து போய் பஞ்சாயத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தலைவர் பஞ்சாயத்தை தொடங்கி வச்சாரு. ஊர் ஜனங்க எல்லாரும் கேளுங்க. இன்னைக்கு நமக்கு முக்கியமான நாள். ராஜம்மாவுக்கு சொந்தமான இந்த பழைய காலத்து பெட்டிய இத்தனை நாளா அவங்களுக்கு சேவை செஞ்ச இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு தரப்போறாங்க. ராஜமாமா, உங்க முடிவை சொல்லுங்க. இந்த 10 கிலோ தங்கத்தை யாருக்கு தர போறீங்க? எனக்கு தானே ராஜம்மா. உங்க 2 ஏக்கர் தோட்டத்துல ராத்திரியும் பகலுமா மாடு மாதிரி உழைச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு உழைச்ச எனக்கு தானே அந்த பெட்டி சொந்தம். இல்ல அத்தை, ராத்திரி முழுக்க கண்முழிச்சு நான் உனக்கு காலை அமுக்கி விட்டேன். என் பொண்டாட்டிய பாரு, உனக்கு சேவை செஞ்சே எப்படி நூலு மாதிரி மெலிஞ்சிட்டா. அது எனக்கு தான் சொந்தம். இருங்க இருங்க, 4 பேரும் சேவை செஞ்சு என்ன சந்தோஷப்படுத்திட்டீங்க. அதான் இதை யாருக்கு கொடுக்கறதுன்னு என்னால முடிவெடுக்க முடியல. அதனால இதுல இருக்கிற தங்கத்தை உங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். ஐயா, இந்த பெட்டியை கொஞ்சம் திறங்க. இதுல இருக்கிற தங்க காசை இவங்க 4 பேருக்கு பங்கு போட்டு நான் கொடுக்கறேன். சுந்தரம், வீரையா, காந்தம்மா, வரலட்சுமி 4 பேருமே இதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. பூஜனுங்க எல்லாரும் கூட ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தலைவர் ரங்கையா எழுந்திருச்சாரு. அந்த பெட்டிக்கு இருக்கிற பூட்டை உடைச்சாரு. அந்த பெட்டியோட மூடிய திறந்தாரு. அவ்வளவுதான். சபையில இருக்கிற எல்லாரும் அதுக்குள்ள எவ்வளவு தங்கம் இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்தாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த பெட்டிக்குள்ள இருந்தது தங்கமோ வைரமோ இல்ல. வெறும் கல்லு, மண்ணு, மணலு இது மட்டும்தான் இருந்துச்சு. அட என்னங்கய்யா இது? எங்க தங்கம், எங்க வைரம்? இதுல அப்படி எதுவும் இல்லையே. வீணா போன கல்லும் மண்ணும் மட்டும்தானே இருக்கு. ஏத்த, இந்த கல்லுக்கு கீழே தங்கம் எதனா ஒளிச்சு வச்சிருக்கியா என்ன? என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. இது ராஜா காலத்து பெட்டின்னு தானே சொன்னேன். அட கடவுளே, என்ன இது? 10 கிலோ தங்கம் இப்படி பாறாங்கல்லால உள்ள இருக்கு. இந்த கிழவிக்கு இந்த 30 நாளா நான் படாத பாடுபட்டு சேவை செஞ்சனே, இந்த தங்கத்துக்காக தானே. கடைசியில அந்த தங்கமும் இல்லையா? இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. இதுக்குள்ள ஒரு கடுதாசி இருக்கு. இதுல என்ன எழுதியிருக்குன்னு நான் படிச்சு காட்டுறேன். டே முட்டாளுங்களே, நான் உங்க பாட்டி. என் சொத்தை எடுத்துக்க நீங்க எல்லாரும் காக்கா கும்பல் மாதிரி வந்திருக்கீங்க. எனக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போட்டதில்ல. ஆனா என்னோட சொத்து மட்டும் உங்களுக்கு வேணுமா? உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கும் பேராசைக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலான்னு நான் ஆடின நாடகம்தான் இது. என் வயலை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கும் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கும் இந்த கல்லை தான் பரிசா கொடுக்க போறேன். இப்படிக்கு ராஜம்மா. இத கேட்டதும் ஊஜனங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சுந்தரம், வீரையா 2 பேரும் அவமானப்பட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்க 4 பேரும் பாட்டி கையில அநியாயத்துக்கு ஏமாந்து நிக்கிறோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்க. அட கடவுளே, ஏன் கிழவி இப்படி அநியாயமா எங்களை ஏமாத்திருக்கியே? உன்னோட சொந்தக்காரங்க நாங்க.
எங்க எல்லாரையும் ஏமாத்தி நல்ல வேலையை வாங்கிக்கிட்டு கடைசியில இப்படி போய் எங்களை ஏமாத்திட்டியே. வரலட்சுமி, ஏமாத்துறத பத்தியெல்லாம் நீங்க பேசக்கூடாதுமா. இத்தனை வருஷமா தனியா தான் இருக்கேன். ஒரு நாளாவது ஒரு டம்ளர் காப்பி போட்டு கொடுத்துருப்பீங்களா? ஏங்க சுந்தரம், ஒரு ஜமீன்தாரரா இருந்து ஒரு கிழவியோட சொத்தை ஆட்டிய போட பாக்குறீங்களே, நீங்கெல்லாம் மனுஷன்தானா? நீங்க என் மேல இருக்கிற பாசத்துல இந்த ஒரு மாசம் என்ன கவனிச்சுக்கல. தங்கத்துக்காக தானே ஆசைப்பட்டீங்க. அதனாலதான் கடைசியில இதுதான் உங்களுக்கு மிச்சம். ராஜம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஜமீன்தாரு அப்படிங்கிற திமிரும் பணத்து மேல இருக்கிற ஆசையும் என்ன கெட்டவனா மாத்திடுச்சு. உங்க சொத்தை எடுத்துக்கணும்னு பேராசைப்பட்டதால இப்ப ஒரு ஜனங்க முன்னாடி அவமானப்பட்டு நின்னுகிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்க மூலமா ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன். இனிமே யாரோட சொத்துக்கும் என்னைக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். என்னையும் மன்னிச்சிடு அத்தை. என் சோம்பேறித்தனத்தால கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட்டுட்டு இலவசமா கிடைக்கும்னு உன் சொத்துக்காக வந்தேன். இந்த ஒரு மாசமா என் கையால நீ செய்ய வச்ச வேலையால என் உடம்புல இருந்த சோம்பேறித்தனமே போயிடுச்சு. இனிமே நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிறேன். இனி யாரோட சொத்துக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன் அத்தை. தயவு செஞ்சு நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடு. எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சோம்பேறித்தனத்துக்கும் பேராசைக்கும் மருந்து வேற எங்கேயும் இல்லை. அவங்க எண்ணத்துல தான் இருக்கு. அவங்களோட எண்ணத்தை மாத்திக்கிட்டாதான் எல்லாமே சரியா போகும். மற்றவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களுக்கு சேவைகளை செய்யறத விட நாமளே கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா அவங்கள விட அதிகமா சொத்து சேர்க்க முடியும். ஊஜனுங்க எல்லாருமே பாட்டியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து கைத்தட்டி பாராட்டினாங்க. வீரையா, சுந்தரம், காந்தம்மா, வரலட்சுமி 3 பேருமே அவங்க பண்ண தப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ராஜம்மா பாட்டி அவங்களுடைய மாந்தோப்புல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி மிச்ச வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கதையில இருக்கிற நீதி, எப்பவுமே நாம சம்பாதிச்சது மட்டும்தான் நமக்கு சொந்தம். மத்தவங்க சொத்து நமக்கு சொந்தம் இல்ல. அதே மீறி மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா நாளைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க வேண்டிய நிலைமை தான் வரும். மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களுக்கு நல்லது செய்யறதை விட எதுவும் எதிர்பார்க்காம செய்யற நல்லதுக்கு தான் புண்ணியம் கிடைக்கும். ராமபுரம் ஊர்ல பயங்கரமான மழை. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். காந்தம்மா விறகடுப்புல நாட்டுக்கோழி குழம்பு சமைச்சுக்கிட்டு இருந்தா. இஞ்சி பூண்டை இடிச்சு போட்டு மிளகு தட்டி போட்டதுனால அந்த மனம் வீடு முழுக்க பரவுச்சு. சுப்பையா குளிருக்கு இதமா அடுப்பு பக்கத்திலே உக்காந்துக்கிட்டு இருந்தான். அந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு அவன் நாக்குல எச்சில் தான் ஊறுச்சு. அடடா காந்தம்மா, மனமே மூக்க தொலைக்குதே. மழை பெய்யும் போது சுட சுட சாப்பாட்டுல இந்த கோழி குழம்ப ஊத்தி சாப்பிட்டா சொர்க்கமே தெரியும். ஆமா, வெந்துடுச்சான்னு கொஞ்சம் பாரேன். காந்தம்மா சிரிச்சுக்கிட்டே, ஏங்க அவசரப்படுறீங்க, இருங்க, கறி நல்லா வேகணும்ல, அப்பதானே குழம்பும் நல்லா சுவையா இருக்கும். என்ன குழம்புக்கு மேல மெதுக்குது அப்படின்னா குழம்பு தயாராயிடுச்சுன்னு தான் அர்த்தம். நீங்க போங்க, போய் பாய் போடுங்க. நான் சாப்பாடு கோழி குழம்பு 2த்தையும் எடுத்துட்டு வரேன். 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். சுப்பையா ரொம்ப சந்தோஷமா, இன்னைக்கு என் வீட்டுல பண்டிகை. யாரும் வீட்டுல இல்ல. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வரமாட்டாங்க. அதனால நானே இந்த மொத்த கோழி குழம்பையும் ஊத்தி சாப்பிட போறேன் பாரு. சுப்பையா சந்தோஷமா ஹாலுக்கு போய் அங்க பாய் போட்டு சாப்பிட தயாரானா. சரியா அதே நேரத்துலதான் அவன் வீட்டோட கதவை யாரோ டப் டப்னு தட்டினாங்க. வெளியில இருந்து ராமையா, அண்ணே, அண்ணி, கதவை திறங்க, மழை பெய்து பாருங்க. சுப்பையா பதட்டமா, அட கடவுளே, காந்தம்மா, இது அந்த ராமையாவோட குரல் மாதிரி இருக்கே. இந்த நேரத்துல வந்திருக்கான் பாரு. இப்ப அந்த கோழிக்கறி குழம்பு பாதி அவனுக்கு தான் போக போகுது. நான் ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருந்த குழம்பு எனக்கு இல்லையா? அப்ப காந்தம்மா பதட்டமா சமையலறையில இருந்து வந்து, ஐயோ, என் தங்கச்சி சீதாவுக்கு நாட்டுக்கோழி குழம்புனா ரொம்ப பிடிக்குங்க. பார்த்தா குண்டா குழம்பையும் அவளே காலி பண்ணிடுவா. ஏங்க, முதல்ல இந்த குண்டா குழம்ப எடுத்துட்டு போய் கட்டலுக்கு கீழே இருட்டா இருக்கல அந்த இடத்துல கோணிப்பைய போட்டு மூடி வைங்க. சீக்கிரமா போங்கங்க. சுப்பையாவும் அந்த குழம்பு குண்டான வாங்கி, நல்ல யோசனை காந்தம்மா, நான் போய் இதை ஒளிச்சு வைக்கிறேன். நீ எதுவும் தெரியாத மாதிரி கதவை தர. சுப்பையா உடனே உள்ள போய் நாட்டுக்கோழி குழம்ப கட்டலுக்கு கீழே ஒளிச்சு வச்சான். மேல ஒரு கோணிப்பைய போட்டு வச்சான். காந்தம்மா போய் கதவை திறந்தா. அந்த மழையில நடுங்கிக்கிட்டே சீதாவும் ராமையாவும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. சீதா புடவையால தலைய தோட்டிக்கிட்டு, ஐயோ, என்னக்கா மழை இது? நாங்க பக்கத்தூருக்கு போயிட்டு வர வழியில தான் இந்த மழை பிடிச்சுக்குச்சு. நாங்க வந்த வண்டியோட சக்கரமும் சேத்துல மாட்டிக்கிச்சுக்கா. ஆமா, நீ குளிரில் உடம்பெல்லாம் நடுங்குது. உள்ள வந்த உடனே கமகமன்னு கறி குழம்பு வாசம் வருது.
எதனா விசேஷமா? அப்போ காந்தம்மா அத சமாளிக்கிற விதமா, கறி குழம்பா? எங்க வீட்லயா? நீங்க வேற, ஒரு வாரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அடுப்பு பத்த வைக்கவே வீட்ல விறகு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுல கறி குழம்பு எங்க இருந்து செய்யுது? ஏதோ பக்கத்து வீட்ல இருந்து அந்த வாசம் வருது போல. அப்போ அங்க வந்த சுப்பையாவும், ஆமா ராமையா, பக்கத்து வீட்டுல ஏதோ சமைக்கிறாங்க போல. எங்க வீட்டுல அடுப்பை கூட பத்த வைக்கல. நேத்து செஞ்ச சாப்பாடு தான். உங்களுக்கு சுடு தண்ணி கூட கொடுக்க முடியாத நிலைமை. காந்தம்மா, அந்த பழைய சோறுல கொஞ்சம் தயிரை கலந்து கொண்டு வந்து கொடு. வந்தவங்க வயிறார சாப்பிடட்டும். சீதா ரொம்ப கவலையா, என்னது பழைய சோறா? இந்த குடல்ல அதை சாப்பிட்டா உடம்புக்கு தான் முடியாம போகும். வேற வழியில சீதா, வீட்ல வேற எதுவும் இல்ல. சரி, ஈர துணிய மாத்திக்கிட்டு நீங்க 2 பேரும் உக்காந்துருங்க, நான் போய் பழைய சாப்பாடு கொண்டு வரேன். ராமையா சீதா 2 பேரும் துணிய மாத்திக்கிட்டு வேற வழி இல்லாம வந்து உக்காந்தாங்க. அப்போ காந்தம்மா நேத்து சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்காக உள்ள போனா. அதே நேரத்துல தான் அந்த ஊரை சேர்ந்த ரங்கையா சோமையா 2 பேரும் அவங்க பொண்டாட்டிங்களோட வெளியூருக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்து திரும்ப ஊருக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. சுப்பையாவோட வீடு தாண்டி போகும்போது அங்க அவங்களுக்கு நல்ல நாட்டுக்கோழி மனம் வந்துச்சு. அவங்க அந்த வாசத்தை பார்த்து, அடடா, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. ஆனா சுப்பையாவோட வீட்டுல இருந்து நாட்டுக்கோழி குழம்பு வாசம் வருது. இந்த கஞ்ச பிசுனாரி கறி குழம்பு கூட செய்வானா? ஆமா ஆமா, இங்க இருந்து தான் குழம்பு வாசம் வருது. வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. ரங்கையா மெதுவா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான். உள்ள ராமையா சீதா 2 பேருமே அவங்க முன்னாடி வாழை இலையில பழைய சோறு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையா கட்டிலுக்கு கீழே இருக்கிற பாத்திரத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதையும் ரங்கையா கவனிச்சான். சோமையா, அந்த சுப்பையாவுக்கு எவ்வளோ நல்ல மனசு பாரேன். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, கறி குழம்ப கொடுக்காம பழைய சோறை போட்டு கொடுத்துருக்கான். அவங்க கிட்ட என்ன நாடகத்தை போட்டானோ என்னமோ, பாவம் அவங்களும் அதை நம்பி ஏமாந்துருக்காங்க. அடிப்பாவி, சொந்த தங்கச்சி வீட்டுக்கு வந்தா ஒரு கோழி குழம்பு கூடமா போட மாட்டா? அண்ணன், எப்படியாவது அந்த கோழி குழம்பு அவங்களே வெளியில எடுத்து அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி செய்யணும்னே. அதை நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி ரங்கையா வேக வேகமா சுப்பையாவோட வீட்டு கதவை தட்டினான். சுப்பையா பதட்டமா, யாரது, அதுவும் இந்த மழையில? அப்படின்னு சொல்லி போய் கதவை திறந்தான். உடனே ரங்கையா வீட்டுக்குள்ள வந்தான். சுப்பையா, உடனே வெளியில போயிடு. அட கடவுளே, எவ்வளோ பெரிய பாம்பு வந்துச்சு தெரியுமா? அப்போ சோமையாவும் உள்ள வந்து, ஆமா சுப்பையா, பொத்துக்குள்ள தண்ணி போய் பொத்துக்குள்ள இருந்த பெரிய பாம்பு வெளியில வந்து கதவை சந்து வழியா உங்க வீட்டுக்குள்ள போனதை என் கண்ணால பார்த்தேன். ஆமாண்ண, என் கண்ணார நான் பார்த்தேன். 7 அடி பாம்பு எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோ என்னவோ. பாம்புன்னு சொன்னதும் சுப்பையா, ராமையா, காந்தம்மா, சீதா 4 பேருக்கும் கூட பயம் பிடிச்சுக்குச்சு. ஐயோ, 7 அடி பாம்பா? ஏன எங்கன போனதை பாத்தீங்க? அது வேற எங்கேயும் போகல காந்தம்மா, என் கண்ணால பார்த்தேன். உங்க வீட்டுக்குள்ள ஒரு கட்டில் இருக்குல்ல, அந்த கட்டிலுக்கு கீழே ஒரு கோணிப்பை இருக்கு, அதுக்குள்ள போனதை பார்த்தேன். கட்டலுக்கு கீழே கோணிப்பைக்குள்ள அப்படின்னு சொன்னதும் சுப்பையாவுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. ஏன்னா அவன் கோழிக்கறி குழம்பு ஒளிச்சு வச்சிருக்கிறது அதே கட்டலுக்கு கீழே தானே. கட்டிலுக்கு கீழே பாம்பு எப்படி போகும் ரங்கையா? நீங்க ஏதோ தப்பா பார்த்துருக்கீங்க. அங்கெல்லாம் அது போக வாய்ப்பு இல்லை. நீங்க வீட்டுக்கு போங்க. ஏன் சுப்பையா, கண்ணால பார்த்துட்டு உள்ள வரோம், நீ என்னமோ இல்லைன்னு சொல்றிய. அப்புறம் அது உன்னை கடிச்சா நாளைக்கு யாரு பார்க்கறது? ரங்கையா, ஒரு பெரிய குச்சியை கொண்டு வா. கட்டிலுக்கு கீழே இருக்கிற பாம்பை நான் எடுக்கிறேன். ஐயா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? அந்த குச்சியை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஓரமா போங்க. நான் ஊர்ல பாம்பெல்லாம் பிடிப்பேன். இந்த பாம்பை நான் பார்த்துக்கறேன். சுப்பையா அதை கேட்டு பதட்டமா, டே ராமையா, வேணாண்டா. பாம்பு அங்கேயே இருந்தாலும் நாம வேணும்னா வெளியில போய் உக்காந்துக்கலாம். கொஞ்ச நேரத்துல அது போயிடும். கட்டிலுக்கு கீழலாம் எதுவும் போய் தேடாத. காந்தம்மாவும் பதட்டமா, ஆமா, அந்த கட்டலுக்கு கீழே போகாதீங்க. அங்க அங்க எங்களுக்கு முக்கியமான பொருள் எல்லாம் இருக்கு. அப்ப ரங்கையா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே, உசுரை விட பொருளுங்க பெருசா போச்சா காந்தம்மா? ராமையா, நீ குச்சி எடுத்துட்டு போய் கட்டிலுக்கு கீழே அடி, பாம்பு வெளியில வரும். சரிங்க அண்ணே. ஐயோ ராமையா, சொன்னா கேளு. குச்சியால அங்க அடிச்சா பாம்பு வெளியில வராது. அங்க வச்சிருக்கிற நாட்டுக்கோழி குழம்பு பானை தான் உடைஞ்சி போகும். சுப்பையா வாயில இருந்து அந்த வார்த்தை வந்த உடனேயே அந்த அறையில எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ராமையா கூட ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான்.
சீதாவும் ஆச்சரியமா, நாட்டுக்கோழி குழம்பா? கட்டிலுக்கு கீழே நாட்டுக்கோழி குழம்பா? ரங்கையா குனிஞ்சு கட்டிலுக்கு கீழே இருக்கிற அந்த நாட்டுக்கோழி குழம்பு குண்டான வெளியில எடுத்தாரு. அதோட மூடிய திறந்த உடனே அதோட மனம் வீடு முழுக்க பரவுச்சு. அப்ப சோமையா சிரிச்சுக்கிட்டே, அடடே என்ன சுப்பையா, நாங்க பார்த்த பாம்பு கட்டிலுக்கு கீழே போய் இப்படி குழம்பா மாறி இருக்கு. இப்படிப்பட்ட அதிசயத்தை நாங்க எங்கேயும் பார்த்ததில்ல. லிங்கம்மா சிரிச்சுக்கிட்டே காந்தம்மாவை பார்த்து, ஏண்டி காந்தம்மா, 3 நாளா அடுப்பு எரியலன்னு சொன்ன, அப்ப இந்த நாட்டுக்கோழி குழம்பு எந்த அடுப்புல செஞ்ச? பக்கத்து வீட்டுக்காரங்க அடுப்புல போய் செஞ்சியா? சுப்பையா காந்தம்மா 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராமையா, அண்ணே, அண்ணி, நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வந்து அந்த நாட்டுக்கோழி குழம்பை எங்களுக்கு போட விருப்பம் இல்லாம தான் இப்படி ஒளிச்சு வச்சிங்களா? எதுக்கு போய் சொன்னீங்க? எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன சொல்ல போறோம்? சரின்னு பட்டினியா கூட படுத்திருப்போமே. பாத்தியா ராமையா, இவங்க எந்த அளவுக்கு சுயநலமா இருக்காங்கன்னு. இவங்க குழம்பு ஒளிச்சு வச்சத நாங்க ஜன்னல் வழியா பாத்துட்டோம். இவங்க கையாலேயே அந்த குழம்பு வெளியில கொண்டு வரேன்னு ரங்கையா என்ன சொன்னாரு, அத அவரு செஞ்சு காட்டிட்டாரு. சுப்பையா, நம்ம வீட்டுக்கு வரவங்க நம்ம மேல பாசத்துல வருவாங்க. வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம நாம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறது நல்ல எண்ணம் கிடையாது. எப்பவுமே சாப்பாட்டை பங்கு போடு. அப்பதான் அந்த சாப்பாட்டுக்கும் மதிப்பு இருக்கும். அதோட அந்த சாப்பாட்டோட சுவையும் அதிகமாகும். எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ? சுப்பையாவுக்கு அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுது. அவன் கஞ்ச புத்தியால இன்னைக்கு அவன் அவமானப்பட்டு வேற நின்னுக்கிட்டு இருந்தான். சுப்பையா ரொம்ப கவலையா, என்ன மன்னிச்சிடு ராமையா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா கோழி குழம்பு செஞ்சோமா, அதை நானே சாப்பிடணும்னு ஆசையில தான் ஒளிச்சு வச்சிட்டேன். நான் பண்ணது தப்பு தான், எனக்கு அது புரியுது. இனிமே இப்படி செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிடு சீதா. தங்கச்சி வீட்டுக்கு வந்தா அவளுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கறவ தான் அக்கா. ஆனா நான் ஒரு அக்காங்கிறதையே மறந்துட்டேன் பாரு. சீதா சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லக்கா, நீ பண்ணது தப்புன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும் விடு. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இப்ப அந்த கோழிக்கறி குழம்ப கொண்டு வாயேன், வாசம் மூக்க தொலைக்குது. சுப்பையா, நீ சமைச்ச அந்த கோழிக்கறி குழம்பு எல்லாருக்கும் பத்துமா? பத்தலனாலும் பரவாயில்ல, கொஞ்சமா ஊத்தி சாப்பிடுவோம். சுப்பையா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் நாங்க வச்சா நிறைய தான் வைப்போம். நாங்க மட்டும் இல்ல, எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அது பத்தும். காந்தம்மா, போய் அந்த குழம்ப கொண்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறு. காந்தம்மா சந்தோஷமா எல்லாருக்குமே வாழை இலையை போட்டு அதுல சுட சுட சாப்பாடு கூடவே மணக்க மணக்க கோழி குழம்பையும் ஊத்துனா. அந்த கோழி குழம்பு உண்மையிலே ரொம்ப சுவையா இருந்துச்சு. எல்லாரும் காந்தம்மாவை பாராட்டிக்கிட்டே அந்த நாட்டுக்கோழி குழம்ப வயிறார மனசார சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில மழை நின்னுடுச்சு. ராமையா சீதா 2 பேரும் சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. அன்னையில இருந்து சுப்பையா காந்தம்மா வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வீட்டுக்கு வந்தவங்கள நாம நல்லபடியா மதிச்சு அனுப்பணும். இதுதான் நம்மளுடைய வழக்கம் பழக்கம் எல்லாமே. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க வயிறார சாப்பிடுறத பார்த்து நம்ம மனசு நிறைவடையணும். அதுதான் நல்லவங்களுக்கு அழகு.